Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். ஹல்லேலூயா. நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினதை கரம் பிடித்து நடத்த கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரில் இருந்தும் காலை வீழ்ச்சியில் இருந்தும் பிராணனை மரணத்திலே இருந்தும் நம்மளை விடுதலை பண்ண கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திராண்டவரை. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ராஜா. நிம்மதியோடு தூங்க கிருபையை செய்ததற்காக சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம் சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் நிறைங்களை எழுப்பணும்ட வல்லமைக்காக நன்றி, உண்மைக்காக சோத்திரம் ராஜா. ஸ்தோத்திராண்டவரே. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திராண்டவரே, நன்றியோட சோத்திரப்பா. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போறோம் கிருபைக்காக நன்றி. மகிழ்ச்சியோடு எங்களை நடத்த போறோம் கிருபைக்காக நன்றி. அற்புதமாக எங்களை நடத்த போற கிருபைக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திராண்டவரே. இன்று காலை வேளையிலும் ஜெயத்தோடு எங்களை நடத்த போறோம் கிருபைக்காக, மிகுந்த கிருபைக்காக சோத்திரம் ராஜா. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய தெய்வம் இன்றும் என்றேக்கும் உள்ளது. தேங்க்யூ லார்ட். கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். 146ஆம் சங்கீதம் 1வது வசனம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரே துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரையே துதிப்பேன், நான் உள்ள அளவும் என் தேவனையே கீர்த்தனம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். நாமும் சேர்ந்து கர்த்தரே துதிப்போம், நன்றி செலுத்துவோம், சேர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய வசனம் கேட்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவராயிருக்கிற இடங்களில் கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வழிகளை திறந்து கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. நோய்களால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். நீரே எல்லா நோய்களுக்கும் நீரே எங்களுக்கு நல்ல கர்த்தர், நல்ல மருத்துவரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீரே எங்களை சீர்படுத்துகிறவரப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. உங்கள் பலவீனமாக இருக்கிற கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது அவர் கரம் வைத்திருக்கிற இடங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இப்போது குணமாகட்டும் ஆண்டவர். நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்களை விட்டு விலகட்டும், அந்த இடத்தை விட்டு விலகட்டும், பூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பிளட் சுகர் நார்மல் ஆகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஆரோக்கியமுள்ள சரீரம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தேவ ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. எல்லா பண பிரச்சனைகளும் மாறட்டும், எல்லா கடன் பாரங்களும் மாறட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. வழிகளை திறந்து கொடுத்தாட்டப்பா. ஸ்தோத்திரம். மிகுந்த கிருபை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவைகள் மேலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்று கர்த்தாவே திருச்சபைகள் நடக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளின் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். எல்லா இடங்களும் பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். உலகம் எம்பாட அனைத்து இடங்களிலும் ஆண்டவருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும். ஆவிக்குரிய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிமிதமான விதத்தில் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, பல இடங்களில் பல டைம்ஸ் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் அடிக்கடி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லா இடங்களிலும் திருச்சபைகள் ஆராதனைகள் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அடிக்கடி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
നാളെ രാത്രിയിൽ 9:30 മണിക്ക് നമുക്ക് ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. அந்த மீட்டிங்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். ஜெபத்தோடு கூட அந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதோடைய 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. உங்கள் சாட்சியங்கள் கூட எங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அதை ஷேர் பண்ணுவோம். நாம் ஒரு மனமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று காலைவேளையில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஆமேன் என் உள்ளத்தில் கொடுத்த ஒரு வார்த்தை தான். பலப்போதும் ராத்திரியிலே ஜெபம் பண்ணும், ஆண்டவரை நாளைக்கு என்ன வசனம் ஷேர் பண்ணும். அப்போது ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த நைட்டிலே எனக்கு அந்த வார்த்தையை கொடுப்பார். எப்போது அப்படித்தான் எனக்கு பழக்கம். ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி இந்த வார்த்தை தான் எனக்கு உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, மக்களோடு சொல்லுங்கள் ஆமேன், மற்ற ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே ஆமேன், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த 4ஆம் அதிகாரம் என்றது ஆமேன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் ஆமேன் அது செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு ஆமேன் கொடுத்திருக்கிற ஒரு பிராக்டிக்கல் ஆமேன் ஹல்லேலூயா ஒரு அதிகாரம் தான் இந்த 4ஆம் அதிகாரம் என்றது. நாம் கர்த்தருடைய அன்பிலும் தயவிலும் நாம் வாழ வேண்டும். ஆமீன். இன்னொன்று நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிறது என்றது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. இது ஒரு கட்டளை. நீங்கள் எல்லாவர்கிட்டும் ஆமீன் மன்னித்து தான் ஆகணும். அதுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. கிறிஸ்துவேசுக்குள் எப்படி நமக்கு ஆமீன் மன்னிப்பு கிடைத்திருக்கிறதோ அப்படியே நாம் மற்றவர்களுக்கும் ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்கணும். ஹல்லேலூயா. நாம் மன்னிக்கிறவர்களாக மாறணும். ஸ்தோத்திரம். இது ஒரு என்ன ஆமணி இது உங்களை மன்னிக்கிற என்றது உங்கள் லைஃப்பில் கிடைக்கிற ஒரு ஃபீலிங்கு கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் இது கட்டாயம் செய்ய வேண்டியதாக இருக்கிற ஒரு கட்டளை இது. ஆமேன். நீங்கள் நான் ஒரு ஸ்டோரியை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பையன் அவன் ஸ்கூலில் அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தது. ஆமேன். இந்த நண்பன் இவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா, ரொம்ப கிண்டல் அடிச்சிட்டா. ஸோ அதனால் இவன் வருத்தப்பட்டு அந்த நண்பன் மேலும் ரொம்ப கோபமாய் ஹல்லேலூயா அந்த நண்பனுடைய இந்த எல்லா பழக்கத்தை விட்டு விலகிட்டா. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பையனோட தகப்பன் நோட் பட்டின காரணம் எப்போதும் இவனுடைய அந்த நண்பனை குறித்து வீட்டுக்கு வரும்போது அந்த நண்பன் என்ன செஞ்சது, எப்படி பேசணும், இதெல்லாம் எப்போதும் ஷேர் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்ச நாளாக இந்த தகப்பன் இவர் ஃபாதர் நோட் பண்ணும்போது இந்த பையன் அந்த நண்பனை குறித்து எதுவும் சொல்கிறது இல்லை. அப்போ தான் புரிந்தது ஏதோ ஒன்று நடந்திருக்குது. கேட்டால் அவங்களுக்கு இடையில் ஏதோ சண்டை நடந்திருக்கிறது. ஆமேன். அதனால இப்போ அவன்கிட்ட பேசுறதில்லை, பழகிறதில்லை. ஆமேன். அவனை விட்டு விலகிட்டேன்னு கேட்டது. அப்போது இந்த ஃபாதர் அவரோட அப்பா அந்த மகனுக்கு சொல்லி கொடுத்தது, மகன் நீ எப்போ எல்லாம் ஆமேன் உன்னோட நண்பனை விட்டு நீ விலகி அவனுக்கு எதிராக கோபமாக இருக்குதோ அப்போவெல்லாம் நீ ஒரு செங்கலை தூக்கி நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நீ இப்படி ஒவ்வொரு நாளும் போட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கல்லை வச்சுட்டு நீயே உனக்கு சுற்றிலும் ஒரு சிறைச்சாலையை தீர்த்து கொண்டு இருக்கிறார். நீ இந்த சிறைச்சாலையில் வாழ விரும்பணும் என்றால் இப்படியே நடந்துக்கல. இல்லை எனக்கு இந்த சிறைச்சாலை வாழ வேண்டாம், எனக்கு அதிலிருந்து வெளியில் வரணும்னு நீ நினைச்சிங்கன்னா இன்னைக்கு போய் உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நீ ஒரு மன்னிங்கள், அவனுக்கிட்ட பேசணும். ஆமேன். இனி நீ அவனோட கோபமாக இருக்கக்கூடாது என்று சொன்னது. இந்த கேட்ட வார்த்தை கேட்கும்போது ஆமேன் இவன் இந்த பையன் மகன் அவனோட நண்பனிடத்தில் போய் ஆமேன் பேச ஆரம்பித்தது. ஆமேன். இதுவரைக்கும் நீ எனக்கு செஞ்சது, நீ எனக்கு கிண்டல் அடித்தது, நான் உன்னோட மன்னிக்கிறேன், எனக்கு ஆமேன் ஹல்லேலூயா எந்த கோபம் இல்லைன்னு சொல்லி அவர் ஆமேன் ஹல்லேலூயா ரொம்ப க்ளோஸாக பேசினது. ஆமேன். அந்த கோபம் அவர் விட்டு அவர் சொன்னது, என் அப்பா என்ன சொன்ன மாதிரி எனக்கு நான் ஒரு சிறைச்சாலை வாழ நான் விரும்பலை, எனக்கு ஃப்ரீயாக வாழணும், ஹாப்பியாக வாழணும், அதனாலே நான் உன்னிடத்தில் மன்னிக்கிறேன் என்று சொன்னது. பிரியமானவர்களே, நீங்களும் இப்படியே உங்கள் சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வரணும் என்றால் நீங்கள் இன்னொருவருக்கு மன்னித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆமீன் ஒருவருக்கு மன்னிக்கும் போது ஆமீன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆமீன் மன்னிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஃப்ரீடம் கிடைக்கும். நீங்கள் மன்னியாது இருக்கும் போதெல்லாம் ஆமீன் நீங்களே உங்களுக்கு ஒரு சிறைச்சாலையை தீர்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு சுற்றின பெரிய கோட்டையை கட்டிகிட்டே இருக்கிறார். ஸோ அந்த கோட்டைக்குள்ளே வாழாமல், இந்த சிறைச்சாலைக்குள்ளே வாழாமல், உங்களுக்கு எதிராக நீங்கள் கோபம் வைத்திருக்கிறது ஆமாம் எந்த பிரச்சனையாகட்டும் ஆமாம் நீங்கள் இப்போதே
ஹalleluya அந்த வழக்கை தீர்த்து கொண்டு அவரோட மன்னித்து அவரோட இணங்கிக் கொள்ளுங்கள். ஆமீன். ஐக்கியமாய் கொள்ளுங்கள். இனிமேலால் அந்த கோபம் உங்களுக்குள்ள வைத்து ஆமீன் வைக்கக்கூடாது. இன்னொரு காரியம் ஒரு சபையில ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது ஆமீன் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாஸ்டர் அவர் தீர்க்க தரிசனமா சொல்லுது, ஒரு சகோதரி அவருக்குள்ளே ரொம்ப கோபம், அவருக்கிடையில் சிறிய பிரிவினைகள் நடந்திருக்குது. இன்னொரு சகோதரி கிட்ட ரொம்ப ஆமீன் ஐக்கியமாக இருந்தது, இப்போ பிரிந்து இருக்கிறார். ஆனா நீங்கள் மன்னியாது இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்து ஆமீன் நோய்கள் மாறாது, பலவீனங்கள் மாறாது. ஆனா இன்னைக்கு மன்னித்தீங்கன்னா ஆமீன் அந்த பலவீனம் ஆமீன் சகோதரி விட்டு நீங்கும் என்று அந்த தீர்க்க தரிசனமா சொன்ன. அப்போ தான் ஒரு சகோதரி ஹல்லேலூயா இன்னொரு சகோதரி கிட்ட ரொம்ப ஆமீன் ஹல்லேலூயா பிரச்சனை, ஒரு பிரிவினையில் இருந்தது. ரொம்ப நாளாய் பேசுறதில்லை, பழகினதில்லை, ரொம்ப அன்பாக இருந்தது. ஆனால் அந்த ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் ஆமீன் ரொம்ப கோபப்பட்டு ஆமீன் ஹல்லேலூயா விலகிட்டா. ஸ்தோத்திரம். ஸோ அன்னைக்கு இந்த மெசேஜை கேட்ட உடனடி மெசேஜ் முடிந்த உடனே போய் அந்த சகோதரி கிட்ட போய் பேசினது மன்னிங்கள் என்று சொல்லி ஆமீன் மன்னித்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமீன் பரஸ்பரம் ரெண்டு பேரும் பேசினது கையை கொடுத்து அவர் சந்தோஷமா ஹல்லேலூயா பிரிந்து போனது. ஆனால் அடுத்த 2 மாசம் கழிச்ச இந்த சகோதரி ஒன்றை நோட்டீஸ் பண்ணது. ஆமாம், ஏன்னா அந்த சகோதரிக்கு மைக்ரைன் இருந்தது. ஆனால் இப்போ 2 மாசம் அந்த மைக்ரைன் வந்ததே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் 2 வாட்டி 3 வாட்டி எல்லாம் மைக்ரைன் வந்துட்டு இருந்தது. 2 மாசமா இந்த மைக்ரைன் வந்ததே இல்லை. அப்போ தான் அந்த தீர்க்கதரிசி சொன்னது ஞாபகத்தில் வந்தது. மன்னித்தா அந்த நிமிடத்திலே அந்த வியாதி அந்த மகளை விட்டு விலகி போனது என்றது புரிந்து கொண்டது. பிரியமானவர்களே, நீங்கள் இன்று காலை வேளையில் ஆமீன் உங்களுக்குள்ளே யாராவது இடத்துல ஏதாவது பிரிவினைகள் ஏதாவது கோபம் அப்படி இருந்தீங்கன்னா இப்போது அவரோட மன்னித்து கொள்ளுங்கள். ஆமீன் அவர்கிட்ட போய் நீங்கள் இணங்கிக் கொள்ளுங்கள், பேசுங்கள், அன்பாயிருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் உங்களை விட்டு மாறும், உங்கள் சாபங்கள் உங்களை விட்டு நீங்கும், உங்கள் வாழ்க்கையில் புது வாசல்கள் திறக்கப்படும், வழிகள் திறக்கப்படும். பாரம் இல்லாமல் ஃப்ரீயா வாழ, ஹாப்பியா வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று காலை வேளையில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவரை ஆசீர்வதியும். அப்பா, இவருக்கு யாராவது ஒருவரிடத்தில் ஏதாவது கோபம் ஏதாவது பிரிவினைகள் இருந்தீங்கன்னா இப்போது மன்னிக்க கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொடு ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யட்டும். ஆமென். அன்ஃபோர்கிவ்னஸ் ஸ்பிரிட் மக்களை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. மன்னிக்கிற ஆவியை கொடுத்து ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலே மணலைப் போலவும் கர்த்தரும் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.